மல்லி மல்லி, நானும் குளிச்சுட்டு உன் கூடவே வந்துடுறேன். சரி சீக்கிரமா போ, ரொம்ப நேரம் ஆக்காத. என்ன நீ இங்கே இருந்தா எனக்கு குளிக்க வெக்கமா இருக்கும். நீ பொண்ணாச்சு. ஊருக்குள்ள இல்லாத வெக்கம் இங்க என்னையா? நீ தானே அன்னைக்கு சொன்ன குளத்துல பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி துணியை ஊத்துட்டு இறங்க கூடாதுன்னு. அதான் வெக்கமான மரியாதை எல்லாத்தையும் நானே கத்துக்கிட்டேன். அதெல்லாம் சரிதான். தனிய பார்த்த மீன் மாதிரி உள்ளேயே கிடக்காத. வேணா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் குளத்திலேயே குளிச்சுட்டு இரு. இப்ப சீக்கிரமா குளிச்சுட்டு கடகடன்னு வரணும். அப்ப நீ? நான் போயிடுறேன்பா. இன்னும் ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? நான் தான் போறேன்னு சொல்றேன்ல, போ. சரி சரி போறேன். அம்மா அம்மா, மல்லி, ஒரு வழியா வந்துட்டியா? ஊரெல்லாம் சுத்தி சுத்தி பயணம் பண்ணதுல ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? என்னத்த சவிக்கியமோ என்னமோ, லலிதா உயிர் போயிட்டு வந்திருக்கு மல்லி. அந்த அம்மனுடைய அருள் உனக்காக உயிரை கையில புடிச்சுக்கிட்டு படுத்திருக்கா. இப்பதான் நான் வந்துட்டேன்ல. அம்மா என்ன கூப்பிட்டது என் காதுல விழுந்துச்சு, அதனாலதான் வந்தேன். சேகர் மாமாவும் வித்யாவும் எங்க மல்லி? அவங்க உன்னை தேடிக்கிட்டு தானே கிளம்பி வந்தாங்க. வந்துட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் நிதானமா வருவாங்க. எனக்கு என்னமோ அம்மாவை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் நான் கொஞ்சம் முன்னாடியே வந்தேன். அது சரி, நீ போன காரியம் முடிஞ்சுதா? இன்னும் மிச்சம் இருக்கு. என்ன இங்கேயே நிக்க வச்சு பேசி அனுப்பிடுவீங்களா? ஐயோ ஐயோ, உள்ள வாமா தாயே. உன் பேரை சொல்லிக்கிட்டே உள்ள படுத்திருக்கா லலிதா. முதல்ல வந்து அவளுக்கு தரிசனம் கொடு. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.